சஞ்சு சாம்சன் ட்ரேடு பத்தி பேசுறதுக்காக இணைஞ்சிருக்கோம். ஆமா, இப்ப நம்ம வந்து பாட்டு பாட்டா இப்ப எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, ஏன் எதுக்கு ஜடேஜா கொடுத்துதான் எடுக்கணுமா அப்படிங்கிறது நம்ம ஒன்னொன்னா நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ சொல்லுவோம் மச்சான். ஓகே. சஞ்சு சாம்சன் நம்ம வாங்குறதுனால சிஎஸ்கேக்கு தான் பெனிஃபிட். ம், ஜடேஜா வந்து ஒரு பாஸ்ட் பிரைம் பிளேயர். ம், ஜடேஜா 2024ல T20 வேர்ல்ட் கப்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். T20ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். இன்டர்நேஷனல்ல இப்போ இன்டர்நேஷனல்ல இல்ல. ஜடேஜாவை ஓடிஐ டீம்ல கூட பார்க்கல. சோ லிமிடெட் ஓவர்ஸே ஆட போறது இல்ல. அவரு ஒரு டெஸ்ட் பிளேயர் பேசிக்கலி. ஆமா. இதை தவிர ஜடேஜாவோட கடந்த 2 வருஷத்தோட ஃபார்ம் வந்து பெருசா இல்ல. கடைசியா அவர் நமக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது 2023 கப் வாங்கி கொடுத்தாரு, 20 விக்கெட் எடுத்தாரு. இதை தவிர அவர் ஒரு கன் ஃபீல்டர் அப்படிங்கறத நம்ம மிஸ் பண்ணுவோம். பிளஸ் நமக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு. மத்தபடி ஜடேஜா வந்து ஒரு 37-38 வயசான ஒரு பிளேயர். அவரை கொடுத்துட்டு அவரை விட ஒரு 7-8 வருஷம் சின்ன பையனான சஞ்சு சாம்சனை எடுக்கிறதுனால நமக்கு நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸ் ஐபிஎல்ல ஒரு ஸ்ட்ராங் கோர் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. டாப் 10 டாப் 15 ரன் கெட்டர்ஸ்ல கண்டிப்பா சஞ்சு சாம்சன் உண்டு. வருஷம் டாப் ரன் கெட்டர்ஸ் லிஸ்ட்ல வந்துடுறாரு. அப்படிங்கிற போது கன் பேட்ஸ்மேன் 20 டாப் ரெக்கார்ட் ஆனா எடுத்து பார்த்தானா 2022 to 2025 ரெக்கார்ட் எடுத்து பார்த்தானா எல்லா ரெக்கார்ட்லயுமே அவன் டாப் 5ல டாப் 10ல இருக்கான். சோ அவன் 5 வருஷமா வந்து 2022 458 ரன்னு, ஆமா. 2023 362 ரன்னு, 2024 531 ரன்னு. போன வருஷம் 2025ல முதல் 4-5 மேட்ச் ஆடல. இப்போ நம்ம ஆக்ஷன்ல வந்து மெகா ஆக்ஷன் 2025ல செம்மையா சொதப்பிட்டோம். ரிட்டன்ஷன்லயும் சொதப்பிட்டோம், ஆக்ஷன்லயும் சொதப்பிட்டோம். அத வந்துட்டு அவங்க வந்து ரியலைஸ் பண்ணது, நான் ஃபீல் பண்றது, லீக்ல ஸ்டார்ட் ஆகி 3வது மேட்ச்ல ருத்ராஜுக்கு வந்து இன்ஜுரி ஆனப்போ அவனே ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கேப்டன். அவனுக்கும் இன்ஜுரி ஆனா டீம்ல வர லீடர்ஷிப் ரோலுக்கு, கேப்டன்சி ரோலுக்கு யாருமே இல்ல அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணாங்க. அந்த தலைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்காம விட்டுட்டாங்க. 2025 ஆக்ஷன்ல அவங்க கேப்டன்சி ஆப்ஷன் தலைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கலாம். இருந்து ஸ்ரேயஸ் ஐயர்ல இருந்து எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அவங்க யாரையுமே வந்து நம்மளால எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னா நம்மளுக்கு பர்ஸ் இல்ல. நம்ம ரீட்டைன் வந்து 5 பேரை பண்ணிட்டோம், 10 கோடி கொடுத்து அஸ்வினியும் எடுத்துட்டோம். அப்ப இதோ உங்களுக்காக திருப்பதி, ஊடா, விஜய் சங்கர்னு எடுத்தோம். அது மட்டும் நம்ம சொல்றோம், பிளமிங் மாமா இதோ உங்களுக்காக என்னடா எப்படி பண்றாருன்னா, ஏன்னா பர்ஸ் இல்ல. அப்ப எந்த பிளேயர்லாம் பெரிய பெரிய பிளேயரா பர்ஸ் கொடுத்து எடுத்திருக்கோமோ அவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணல, 2 வருஷமா கப்பும் அடிக்கல, அந்த இந்த வாட்டி 10th பிளேஸ்ங்கும் போது அவங்க ரியலைஸ் பண்ணது வந்து என்னன்னா, இப்ப எனக்கு தலைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். ருத்துக்கு ஒன்னு ஆயிடுச்சுன்னா கேப்டன்சி வேணும். இல்ல இப்ப ருத்துக்கு கேப்டன்சியே வரலனாலும் அவனுக்கு ஒரு ஆல்டர்னேட் கேப்டன் 2 in 1. அதே மாதிரி சிஎஸ்கே கப்பு ஜெயிச்ச அப்பெல்லாம் டாப் 3 ஃபார்முலாலதான் அவங்க கப்பு ஜெயிச்சிருக்காங்க. 14 மேட்ச்ல 8 மேட்ச் 9 மேட்ச் டாப் 3 அடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு போயிருவாங்க. பினிஷிங் டச் குடுக்கறதுக்கும் ஆல்பி மார்க்கல், பிராவோ, தலை 3 பேர் இருந்தாங்க. இப்போ இது ரெண்டுமே 2025 ஐபிஎல் அப்ப இல்ல. டாப் 3 மட்டும் சால்வ் ஆயிருச்சு. பாட்டம் 3 ப்ராப்ளம் இன்னும் இருக்கு. பிரேவிஸ் ஒத்தம் தான் இருக்கான், இன்னும் 2 பேர் வேணும். இப்ப சஞ்சு ஆக்ஷனுக்கு வந்திருந்தா கேகேஆருக்கும் கேப்டன் கிடையாது, இந்தியன் விக்கெட் கீப்பரே இல்ல, நமக்காவது தலைன்னு ஒருத்தர் இருக்காரு. அப்ப அவன் வந்து எப்படி இப்ப பண்ட்டுக்கும் ஐயருக்கும் 27 கோடி ஏன் ஏறிச்சு? கேப்டன் வேணும் தான் ஏறிச்சு. அதே மாதிரி இவனுக்கு 27 கோடி ஏறி இருக்கும். அவனை இப்ப நம்ம 18-19 கோடிக்கே வாங்கிட்டோம். இப்ப நம்ம மீதி பர்சையும் எடுத்துட்டு போய் பினிஷரும் எடுத்துடலாம். அது கிரீனோ இல்ல இப்போ மில்லர் ரிலீஸ் ஆகிறான், இல்ல ஸ்டைனிஸ் ரிலீஸ் ஆகிறான், யாரோ ஒருத்தர் பிரேஸ்வெல் அதர் ஆப்ஷன், அதுல வந்து ரோமன் போவல் சப்போர்ட் ஆகிறான், மேத்யூ ஷாட் இருக்காரா, மேத்யூ ஷாட். அதுக்கப்புறம் வந்து ஜார்டன் காக்ஸ்னு ஒருத்தன் முரட்டடி அடிக்கிறான் இங்கிலாந்துல நம்பர் 5 வந்து. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கானுங்க. இவனுங்க யாரையாவது தட்டி தூக்கிடலாம். ஆக்சுவலி இவங்க ட்ரை பண்ணலாம், ஏன்னா இவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்லாட் தான். ஆமா, முக்கியமான எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன் ஜட்டு, ஏன் வேற யாரையாவது? ஜட்டு வந்து நமக்கு தளபதினு ஃபார்ம் ஆயிட்டாரு. அவரு நமக்கு கிளப் லெஜெண்ட். அவரு தலை சின்ன தலைக்கு அடுத்தது தளபதி தான்.
அந்த அந்த லீக்ல வேற யாருமே இல்லைங்கிற போது அந்த மாதிரி யாரோ ஒரு பிளேயரை எதுக்கு நம்ம தூக்கி கொடுக்கணும்? வேற யாராவது கொடுத்துருக்கலாமே, சிவம் டூபே கொடுத்துருக்கலாம், ஆமா. இல்ல வேற எந்த பிளேயரும் டிமாண்ட் பண்ண மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். டூபே, பதிரானா, அவனுக்கு டிமாண்ட் பண்ண 4-5 பிளேயர்ல இருந்து சரி இவனை கொடுத்தா நமக்கு வந்து பெருசா பாதிப்பு இல்ல, எமோஷன் அண்ட் லாயல்டி சைடு வந்து யாரை நம்ம கொடுத்தா, ஏன்னா டூபேக்கு வந்து இப்போ கொஞ்சம் லைட் இன்டிஃபரண்ட் ஃபார்ம், பட் அவர் அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆடுறாங்க. பட் அவருக்கு இன்னும் ஏஜ் இருக்கு, ஏஜும் நம்ம சைடுல இல்ல, இன்டர்நேஷனல்லி ரிட்டையர் ஆயிட்டாரு, ஃபார்மும் கொஞ்சம் டிப் ஆயிடுச்சு. ஏன்னா 2023 ஜட்டு 18 விக்கெட்டு, ஆனா 24, 25 சேர்த்தே 18 விக்கெட் தான். 24-25 பாதி சமயம் வந்து போலிங் கோட்டாவே ஃபில் பண்ணல, 4 ஓவரே போட்டு பிடிக்க முடியல. ஏன்னா எக்கானமியும் ஹையர் சைட்ல இருந்திருக்கு. இனிமே சிஎஸ்கேக்கு 5th பவுலர் தான், அவனுடைய பேட்டிங் வந்து போனஸ், அவனோட மெயின் வேலை 5th பவுலிங். அந்த 5th பவுலிங்கும் அவனால எஃபிஷியன்டா பண்ண முடியல அப்படிங்கும் போது, அவனுக்கு ஏஜும் இல்ல அப்படிங்கும் போது, அவனை 18 கோடி ரிட்டையர் ஆயிட்டதுனால, ஓடியையும் ஆடாததுனால அவங்க வந்து சரி இவங்க கேட்கிற ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட், ஹார்ட் கால், லாயல்டி வைஸ், எமோஷன் வைஸ், இந்த தளபதி போதும் டிராஃபி வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சில ஜடேஜா வெறியர்கள்லாம் வந்து சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூட திடீர்னு இந்த ரெய்னா வெறியர்களும் திடீர்னு முளைச்சிருக்காங்க. ஆமா ப்ரோ, ரெய்னாவையும் இந்த மாதிரிதான் பண்ணானுங்க. பழகிட்டதுனால ஃபேன்ஸ் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீ இது இங்கிலீஷ் பிரீமியர் லீக் மாதிரி கிடையாது, சைன் பண்ணி அங்கேருந்து அண்டர்-16 அண்டர்-19 இருந்து விளையாட வைக்கிறானுங்க. அப்போ அந்த பிளேயர் அந்த கிளப்புக்கு லாயலா இருக்கணும், இல்ல அந்த கிளப் அந்த பிளேயருக்கு லாயலா இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு கரெக்ட். ஆனா இங்க ஆக்ஷன் சிஸ்டத்துல என்ன லாயல்டி? ஒரு 3 பிளேயர் சாம்சனையும் எடுக்கலன்னா யாரு செகண்ட் கேப்டன்? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லு. யுக்து மறுபடியும் 2வது மேட்ச்ல இந்த வாட்டி இன்ஜுரி ஆயிட்டான், என்ன பண்ணுவ? மறுபடியும் தலைதான். எத்தனை வயசு வரைக்கும் வந்து பண்ணிட்டு இருப்பாரு அவர் 60 வயசு விளையாடிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு நீ ஃபியூச்சருக்கு ஒரு கேப்டன் வேணும் அப்படிங்கும் போது இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஒருத்தன் வந்து வாண்டடா எனக்கு நான் சஞ்சுவை தரேன், நீ வந்து எனக்கு யாரையா குடுக்குறியா அப்படிங்கும் போது இவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் கேப்டன் வேணும். அதுதான் முக்கியம். இப்போ அதுவும் 18 கோடி கிடைக்கிறான் ஆக்ஷன்ல, சத்தியமா 27 கோடி கம்மியா கிடைக்க மாட்டாங்க. தலைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எப்ப பண்ண போறான்? 45 வயசு ஆயிடுச்சு, அப்ப வர வாய்ப்பை விடக்கூடாது. ஏன்னா இது வந்து இப்ப இந்த டீல் பார்த்த அப்படின்னா சென்னைக்கு தான் சாதகமா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் அப்கோர்ஸ் நம்ம பேசின ஜடேஜாவோட ஏஜா இருக்கட்டும், இல்ல சஞ்சு சாம்சனோட ஏஜா இருக்கட்டும், அடுத்த 6 சைக்கிளுக்கு நமக்கு ஆடுவாரு அப்படிங்கிற போது, அதே மாதிரி நம்ம டாப் ஆர்டர் ஃபில் பண்ணிட்டா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் மிடில் கிடைக்கும் அப்படிங்கிற போது, இதை ஏன் ஆர்ஆர் அக்செப்ட் பண்ணும்? அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இதுல? 2 சைக்கிளா ஆல்ரவுண்டரே இல்ல அவங்கிட்ட, ஆல்ரவுண்டரே இல்லாம வளர்ந்தவனுக்கு கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆகி ஏஜ்டு ஆல்ரவுண்டர் இருந்தாலும் ஆல்ரவுண்டர் கிடைச்சா எனக்கு போதும்ன்ற ஒரு நிலைமையெல்லாம் இருக்கான். 1க்கு 2 கிடைக்குது, குட்டி குழந்தையும் கிடைக்குது, ஜடேஜாவும் கிடைக்குது. நாங்க ஆல்ரவுண்டரே 6 வருஷமா பாக்கல சார், 2 ஆல்ரவுண்டர் தெரியுங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபார்ம்ல இல்லதான் பரவாயில்ல, எங்களுக்கு ஆல்ரவுண்டர் இருந்தா போதும். அவனுக்குமே 2 பேரும் சேர்த்து 20க்கு கிடைச்சிருப்பாங்களான்னு டவுட் தான். ஏன்னா சுட்டி குழந்தை நம்ம 2 கோடிக்கு போன வாட்டி ஸ்டீல் பண்ணிட்டோம், பட் சுட்டி குழந்தை நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கு. இப்ப ஆக்ஷனுக்கு வந்துருந்துச்சுன்னா எப்படி 8-10 கோடி பிடிச்சிருக்கும். ஏன்னா 23 ஆக்ஷன்லயே சுட்டி குழந்தை 18 கோடி. இதுல எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. இப்ப ஜடேஜா வந்து ஐ கேன் see him playing in the playing 11, பட் சுட்டி குழந்தைய டீம்ல எடுப்பாங்களா? அவருக்கு playing 11 கிடைக்குமா? எப்ப கிடைக்கும்னா ஆர்ச்சர் இன்ஜுரி ஆனா டீம்ல எடுப்பாங்க, பீடாக் ஸ்டைல்ல டீம்ல எடுப்பாங்க. 4 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் 5வது மேட்ச் டிராப் பண்ணிடுவாங்க. அன்லெஸ் அந்த ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் ஜெயிக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் ஜெயிக்கலன்னா சுட்டி குழந்தைய டிராப் பண்ணிடுவாங்க. கேப்டன்சி கிடைக்குது, கேப்டன்சி கிடைக்கிறதுனாலதான் ஜடேஜா ஒத்துக்கிட்டான்னு 2 டேஸா ஒண்ணு போயிட்டு இருக்கு. சீசனையும் தோத்துட்டாங்க அப்படின்னா ஜடேஜாவையும் கேப்டன்சில இருந்து 27ல தூக்கிடுவாங்க. டிராப்பும் மேபி பண்ணலாம், 18 கோடி எல்லாம் இவன் வேஸ்ட்னு மேபி அவரே ரிட்டையர் ஆயிடுவாரு. எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போ ஒரு டீமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெஜெண்ட் இருக்காங்க, இந்த லெஜெண்டுக்கு எல்லாம் ஃபேர்வெல் கொடுக்கறது இம்பார்ட்டன்டா இல்ல டீம் வின் பண்ணணும்னு நினைக்கிறது இம்பார்ட்டன்டா? நம்ம ஜடேஜாவா இருக்கட்டும், தல தோனியா இருக்கட்டும், விராட் கோலி ஆர்சிபில, இந்த மாதிரி டீம்ல இருக்கிற லெஜெண்ட்ஸுக்கு ஃபேர்வெல் கொடுக்கறது, அவங்களுக்கான அந்த கௌரவத்தை செலுத்துறது இம்பார்ட்டன்டா இல்ல
எனக்கு டீம் வின்னிங் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்கணுமா? எப்படி அணுகுவாங்க பிரான்சைஸ் எல்லாம் இதுல? டீம் வின்னிங் இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்துரும். இப்போ நம்ம ஒரு 4-5 கப் அடிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு பஃபர் டைம் இருக்கும். லெஜெண்டா போயிட்டாரு, நம்ம நிறைய கப் வின்னிங் ஸ்குவாட்ல இருந்திருக்காரு, இப்ப எல்லாருக்கும் ஃபார்ம் அவுட்ங்கிறது வரும். நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம், அவங்களுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸா டைம் கொடுக்க சான்ஸ் இருக்கும். பட் ரிசல்ட்டே வரல அப்படிங்கும்போது வந்து ஃபேர்வெல் கொடுக்கணும்னு நம்ம எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது வந்து இப்போ கப்பு வின் பண்ணி கொடுத்த ஸ்ரேயஸ் ஐயரே 2024 2025ல வெளியே அனுப்பிட்டான். ஆமா, ஃபேர்வெல் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஃபேர்வெல் கொடுக்கணும்னு இப்ப சஹல் தான் ஆர்சிபில இன்னி வரைக்கும் சின்னசாமி ஸ்டேடியத்துல பெஸ்ட் ஸ்பின்னிங் ரெக்கார்டு வச்சிருக்கான். அவனை பிரைம்ல வெளியே அமிச்சிட்டான் ஆர்சிபி. KL ராகுல வெளியே அமிச்சான், கெயில வெளியே அமிச்சான். இவன் அதுல அந்த ஸ்டேடியம்ல ஸ்பின்னரா ரெக்கார்ட் வைக்கிறதே பெரிய விஷயம். 60 மீட்டர் தான் ரெக்கார்ட் வச்சிருக்கான். சோ இவ்வளவுலாம் இருக்கும்போது ஃபேர்வெல் தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆயிட்டோம் அப்படிங்கும்போது சொல்லலாம். பட் அவன் அப்படி யோசிக்க மாட்டான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கம்பல்சன் வந்துடும். எந்த டீம் இருந்தாலுமே நான் லீக் வின் பண்ணோம், ஜெயிக்கவே மாட்டேங்கிறேன், டாப் 4 கூட போக மாட்டேங்கிறேன் போது கம்பல்சரி வரணும். மெயினா லெகசி இருக்கிற டீம்னா இன்னும் வரும். என்னடா கப்பே அடிக்கலான்னு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வரும். அது எக்ஸப்ஷன் வந்து கோலி, தோனி, ரெய்னா, ரோஹித் சர்மா தான். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய லெகசி இருக்கு. ஆனா அவங்க பாத்துக்கிட்டேன்னா கோலி, ரோஹித் வந்து பிரைம்ல தான், பிரைம் இல்லைனாலும் அந்த ஏஜ் இருக்கு. ஆனா தோனி பாத்தீங்கன்னா 2019 வேர்ல்டு கப் அப்புறம் 2 வருஷம் அதை தாண்டி பிரைம் போயிடுச்சு, ஏஜும் ரொம்ப ஆகி போயிடுச்சு. அப்படிங்கிற போது தோனியை நம்ம இன்னும் பர்சிஸ்ட் பண்றதுக்கான ரீசன் இந்த ஐகான்ங்கிற அந்த ஸ்டேட்டஸ். ஐகான் ஸ்டேட்டஸ் தான். அது மட்டுமே முடியாது. ஐகான் ஸ்டேட்டஸ் ஸ்டில் அந்த ரெலவன்சி இருக்கு அவனுக்கு. அவனுக்குன்னா கிரௌடு கூடுது, அவனுக்குன்னா ஸ்பான்சர் வராங்க அப்படிங்கறதும் இருக்கு. அண்ட் இப்போ அவன் இன்னைக்கு வரைக்குமே 6 வந்து அடிக்கதான் செய்யறான். லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் தலை தான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கு நம்பர் ஆஃப் பால்ஸ் கம்மியா ஆடி இருக்காரு, பட் ஸ்டில் வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் தலை தான் வச்சிருக்காரு. அப்படின்னா 30 for 4 ஆயிடும்னு வச்சுக்கோங்க. எல்லாரையும் அங்க வந்து தோனியால நூர் அகமதுல இருந்து கலீல் அகமதுல இருந்து எல்லாரும் வந்துட்டு கடைசியா கடைசி 3 ஓவர் முடியுது. ஃபிட்னஸ் இல்ல, ஃபிட்னஸ் சுத்தமா இல்லாம போயிருச்சு. ஒரு முட்டி தான் ஒர்க்கிங், 3 முட்டி செத்து போயிருச்சு. அதனாலதான் சப்போஸ் நம்ம நல்லா பண்ணோம்னா மிடில் ஆஃப் த சீசன்ல கிளம்புவாரு. அன்பார்ச்சுனேட்லி சுமாரா பண்ணிட்டோம்னா ஃபுல் சீசன் ஆடிட்டு கிளம்பிடுவாரு. இதுக்கு மேல கிளம்புவாருங்கிறது தவறான வார்த்தை. அவர் அந்த சிஎஸ்கே ஈவென்ட்ல சொன்னாரு, ஏதாவது ஒரு வழியா நாள் வரைக்கும் மென்டர் ஆயிருவாரு. இந்தியன் ஆல்ரவுண்டர் கிடையாது இனிமே நம்ம டீம்ல. புதுசாதான் ஃபார்ம் பண்ணணும். இருந்த ஒருத்தரை கொடுத்தாச்சு. ஆமா, இப்போ மும்பை கேட்ட உடனே 14 மேட்சா ஆடிக்கிட்டு இருந்த போன வருஷம் சொல்றேன் 2025 ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸுக்கு 14 மேட்சஸும் டெசிக்னேட்டட் பினிஷர் சர்ஃபேன் ரத்தர்ஃபோர்டு தான். அவனை கேட்ட உடனே கொடுத்துட்டானுங்க மும்பைக்கு. அதே மாதிரிதான் ஹர்திக் பாண்டியா கப்படிச்சு கொடுத்தான், சம பர்ஃபார்மன்ஸ் பண்ணா, அவனையும் கேட்ட உடனே கொடுத்துட்டானுங்க. வாஷிங்டன் சுந்தர இவனுங்க போன சீசன் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணானுங்க. 4 மேட்சுக்கு ஒரு வாட்டி தான் எடுப்பானுங்க. அவனுங்களை நம்ம கேட்கும் போது மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இது வந்து என்ன நியாயம்? இது வந்து எனக்கு அந்த யூ நோ இட் இருக்குன்னு சொல்றீங்களா? யூ நோ இட் பட் யூ கேனாட் ப்ரூவ் இட்ன்ற மாதிரி இந்த ஜிடி வந்து பினாமி கம்பெனியா இருக்குமோன்னு எனக்கு நினைக்கிறேன். நீ வந்து என்னால எடுக்க முடியாது நல்ல பிளேயர்லாம் நீ எடுத்து வச்சுக்க, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா செம்மையால வாங்க முடியாதவங்கலாம் ஜிடி வாங்கிடுவான். வாங்கிட்டு 2 வருஷத்துக்கு உள்ளுக்குள்ள தள்ளுவான் பினாமி கம்பெனி. அப்புறம் இப்ப சப்போஸ் மில்லர், ஸ்டைனிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்கலாம். கேமரன் கிரீன் வந்து நம்பர் 4 சம்டைம்ஸ் நம்பர் 5 தான் அவன் ஆஸ்திரேலியாவுக்கு ஆடிட்டு இருக்கான். நமக்கு தேவை 6-7 போது அவன் 6-7 எப்படி இல்ல அவனை 5ல ஆட வச்சுட்டு பிரவிஸ் நமக்கு ஒரு ஸ்லாட் இருக்கு, அவனை நம்பர் 5ல தான் இறங்கணும். இறக்கிட்டு பிரவிஸ 6ல இறக்கிடணும். பிரவிஸ 6ல இறக்கினா ஃபேண்டாஸ்டிக் பவர் ஹிட்டிங் பினிஷ் கிடைக்கும். ஃபைனலா இந்த டீல் யாருக்கு பெனிஃபிஷியல்? இந்த டீல் பைனான்சியல் டேர்ம்ஸ்ல வந்து சிஎஸ்கேக்கு பெனிஃபிஷியல். ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஆக்ஷனுக்கு வந்திருந்தா 27 கோடிக்கு போயிருப்பான். சிஎஸ்கேவால அவனை மட்டும் தான் வாங்க முடிஞ்சிருக்கும். லோவர் ஆர்டருக்கு பிளேயரா வாங்க அதாவது ரொம்ப சுமாரான பிளேயர் தான் வாங்க முடிஞ்சிருக்கும்.
இப்ப அவங்களுக்கு இவனை 18 கோடிக்கே வாங்கிட்டாங்க. 30 கோடி கையில எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க ஆல் அவுட்டா கிரீனுக்கு போலாம். இல்ல மில்லரு ஸ்டைனிஸ் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கன்ஃபார்மா ரிலீஸ் ஆயிடுவாங்கன்னு வருது. யார் ரிலீஸ் ஆகிறாங்களோ அவங்களுமே ஒரு 10-15 கோடிக்கு மறுபடியும் போயிடுவாங்க. அதுவுமே இவங்க வாங்கிடலாம். இப்போ வந்துட்டு லாங் டேர்ம் பெனிஃபிட் சிஎஸ்கேக்கு தான். ஆமா, 6 சீசன் நம்ம 7 சீசன் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ரீடைன் பண்ணி ஆட வைக்கலாம். அண்ட் இந்த 6-7 வருஷத்துக்கு கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி பிரச்சனை இல்லங்கிற வைஸ் சிஎஸ்கேக்கு தான். பேசிக்கா யாருக்கு அது பெனிஃபிட்டா இருந்ததுன்றது 2026 சீசன் முடியும் போதுதான் தெரியும். இப்ப ராஜஸ்தான் சப்போஸ் குவாலிஃபை ஆயிட்டான், சிஎஸ்கே குவாலிஃபை ஆகலன்னா எல்லாரும் வந்துருவானுங்க. பாத்தியாடா ஜட்டு விட்டர்லடா, இப்ப பாடுறா வாங்கிக்கடா அப்படின்னு வந்து எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஜட்டு அடிச்சு கொடுத்தாரு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுவும் நடக்கலாம். ஏன்னா நிறைய லெஜண்ட் 37-38 வயசுலயும் ஃபார்ம் டிப் ஆன அப்புறம் ஃபார்ம் திருப்பி கெயின் பண்ணி வந்து அடிச்செல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம் நம்ம சுமாரா விளையாடுறோமோ 2020 சுமாரா விளையாடணும், நமக்கு கிடைச்சது ருத்ராஜ் கைக்வாட். 2025 சுமாரா விளையாடி இருக்கோம், நமக்கு கிடைச்சது வேர்ல்ட் ப்ரூவிஸ் ஆயுஷ். அவனை விட்டனே இல்ல 2 பேர் மிடில் சீசன் சம மாஸ்டர் கிளாஸ். பிரேவிஸும் ஆயுஷ் மாத்திரமும் எடுத்ததெல்லாம் சம மாஸ்டர். ஏன்னா 2 பேரும் மொத்தம் 30 லட்சம் 2.25 கோடின்னு நினைக்கிறேன். 2026 ஐபிஎல் முடியும் போதுதான் ஆக்சுவலி யாருக்கு பெனிஃபிஷியல். பட் அதுவுமே நம்ம ஷார்ட் டேர்மா தான் பாக்குறோம். அப்படி பார்த்தோம்னா நம்ம இப்ப சாம்சங் 6 வருஷம் கிடைச்சிருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் 6 வருஷத்துல சிஎஸ்கே வந்து ஒரு 3 வாட்டி குவாலிஃபை ஆகுறாங்க, ஒரு வாட்டி கப் அடிக்கிறாங்கன்னா அது சாம்சங் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னா அப்ப லாங் டேர்ம்ல தான் நமக்கு தெரியும். நீ இவ்வளவு பேசுறிய 2026-27 கப் அடிப்போன்னு, இதெல்லாம் எதை வச்சு சொல்றேன்னு எனக்கு தெரியல. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல டீலு. அதுக்கு எல்லாமே இந்த சனி ஞாயிறு திங்களுக்குள்ள தெரியும். நாளைக்கு தெரிஞ்சிரும் சொல்றாங்க. சொல்றாங்க. ஆமா, நல்லதே நடக்கும் நம்புவோம். பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு எபிசோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.